வணக்கம் துலாம் ராசிக்காரர்களே. அதாவது துலாம் ராசிக்காரர்கள் பற்றி பேசும்போது முதலில் மனதில் வருவது அழகு, சமநிலை, நாகரிகம் என்பவையே. துலாம் ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் அந்த இடத்தையே ஒளிர செய்யக்கூடிய கவர்ச்சி அவர்களிடம் இயற்கையாகவே உள்ளது. மேலும் அவர்கள் வாழ்வின் ஒவ்வொரு விஷயங்களையும் நிதானமாக ஆராய்ந்து எல்லோருக்கும் சமமான வாய்ப்புகளை வழங்கும் தன்மை கொண்டவர்கள். யாரையும் காயப்படுத்தாமல் இனிமையான வார்த்தைகளால் மனதை வெல்லும் திறமை இவர்களுக்கு உண்டு. அதேபோல் துலாம் ராசிக்காரர்கள் எப்போதும் அழகுக்கும் கலைக்கும் நாகரிகத்திற்கும் அடையாளம். அழகான உடை, இனிமையான பேச்சு, இனிய புன்னகை இவை அவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி நிறுத்துகின்றன. அவர்களுடன் இருப்பவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் உணர்வார்கள். மேலும் துலாம் ராசிக்காரர்கள் எந்த விஷயங்களிலும் நியாயம் காக்கும் பண்புடையவர்கள். சண்டை, சச்சரவு, பகை இவற்றை விரும்பாமல் அமைதி நிலைநிறுத்தும் சாந்த தூதர்கள் போல செயல்படுவார்கள். எப்போதும் சமரசம் செய்து அனைவரையும் ஒன்றிணைக்க முயலும் மனிதாபிமானிகள். அதேபோல் அவர்களின் சிந்தனை ஆழமானது, ஆனால் வெளிப்பாடு எப்போதும் எளிமையானது. அதனால்தான் நண்பர்களும் உறவினர்களும் அவர்களை விரும்பி அருகில் வைத்து கொள்வார்கள். நல்ல மனம், நற்பண்பு, அழகு, சமநிலை இவையே துலாம் ராசிக்காரர்களின் அடையாளம். மொத்தத்தில் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்வை அழகாக்கும் மலராகவும், சமூகத்தை நிலைநிறுத்தும் தூதராகவும், அனைவராலும் விரும்பப்படுகிற நட்சத்திரமாகவும் திகழ்பவர்கள். அது மட்டுமில்லாமல் தெளிவான சிந்தனைகள் மற்றும் தீர்க்கமான செயல்பாடுகளுக்கு பெயர் பெற்ற துலாம் ராசியினர் இன்றைய மாதம் முழுவதும் தங்கள் நிதி நிலைமையை எப்படி கையாள்வது என தெரியாமல் குழம்பி தவிப்பார்கள். பதற்றத்தில் ஒரு தவறான முடிவு எடுக்க அந்த முடிவின் விளைவாக நிதி இழப்பு மற்றும் தொழில் வளர்ச்சியில் பின்னடைவை சந்தித்திருப்பார்கள். அதிலும் முக்கியமாக அலுவலகத்தில் பணிகள் சற்று அதிகமாக இருக்கும். உங்கள் திறமைக்கு ஏற்ற பணிகளாக இருக்கும் நிலையிலும் அவற்றை செய்து முடிக்க கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். முடிந்த அளவிற்கு உங்களால் செய்ய முடிந்த சிறிய பணிகளை தேர்வு செய்து முடிக்க முயற்சி செய்யுங்கள். பணிகளை செய்து முடிக்க தெளிவான செயல் திட்டங்கள் அவசியம் இருக்கும் நிலையில் சக ஊழியர்களின் உதவிகளை பயன்படுத்தி கொள்ளலாம். உதவி கேட்க தயங்காதீர்கள். சக ஊழியர்களுடன் இணக்கமான ஒரு உறவை பராமரிக்க முயற்சி செய்யுங்கள். உங்கள் தனித்திறமைகளும் இன்றைய மாதம் முழுவதும் வெளிப்படும் நிலையில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் மற்றும் வெகுமதி அளிக்கும் நோக்கத்தில் உயர் பதவிகள் மற்றும் ஊக்கத்தொகையும் வழங்கப்படலாம். குறிப்பாக பொருளாதார நிலையை பொறுத்தவரையில் சற்று மோசமான நிலை நீடிக்கும். வரவுக்கு அதிகமாக செலவுகள் இருக்கும். இன்றைய மாதம் முழுவதும் நீங்கள் எடுக்கும் மோசமான முடிவு ஒன்று கையில் இருக்கும் பணத்தை கரியாக்கும். முடிந்த அளவிற்கு பெரிய செலவுகளை தவிர்த்திடுங்கள். நீண்ட நாள் ஆசையாக இருக்கும் நிலையில் ஆடம்பர பொருட்களை வாங்குவது கூடாது. அறிமுகம் எல்லாம் அவர்களுடன் தொழில் பேச்சு வார்த்தைகள் கூடாது. மறைமுகம் இல்லாத தொழிலில் முதலீடுகள் செய்வதும் கூடாது. முடிந்தளவிற்கு பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்கள். குறைந்தது கையில் இருக்கும் பணத்தை காப்பாற்ற முயற்சி செய்யுங்கள். மேலும் உங்கள் மனதிற்கு பிடித்த நபருடன் நெருக்கமான உறவை உண்டாக்கும் ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும். வெளிப்படையான பேச்சுவார்த்தைகள் நிகழும். உங்கள் கருத்துக்கள் மற்றும் விருப்பங்களுக்கு உங்கள் காதல் துணை மதிப்பு அளிப்பார். உங்கள் மீது அளவு கடந்த அன்பையும் வெளிப்படுத்துவார். காதல் துணையின்றி சிங்கிளாக இருக்கும் நபர்களுக்கு ஒரு நற்செய்தி காத்திருக்கிறது. உங்கள் மனதிற்கு பிடித்த நபரிடம் காதலை தெரிவித்து விரைவில் காதல் உறவில் இணையும் வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. காதலுக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்த நபர்கள் தங்கள் குடும்பத்துடன் இணையும் வாய்ப்புகளும் பெறுவார்கள். நீண்ட நாள் காதல் உறவில் இருக்கும் நபர்கள் தங்கள் நண்பர்கள் உதவியுடன் திருமணத்தை முடிக்கும் வாய்ப்புகளும் காணப்படுவதாக கூறி வருகின்றனர். மேலும் இதையெல்லாம் தாண்டி மொத்தத்தில் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்வை அழகாக்கும் மலராகவும், சமூகத்தை நிலைநிறுத்தும் தூதராகவும், அனைவராலும் விரும்பப்படுகிற நட்சத்திரமாகவும் திகழ்பவர்கள். மேலும் துலாம் ராசிக்காரர்கள் இல்லாமல் உலகமே வெறுமையாக தோன்றும். அவர்கள் உலகுக்கு கொண்டு வந்த பரிசுகள் அறிவு, சிரிப்பு, சுதந்திர சிந்தனை, அன்பு, சாகச உணர்வு, ஆன்மீக விளக்கம். அவர்கள் இல்லாமல் உலகம் சலிப்பானதாகவே மாறிவிடும். சரி, அடுத்தடுத்து ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.